நாங்க வந்தா முதலமைச்சரா வந்துரும்னு சொல்றாங்களே, எப்படி இருக்கு களநிலம்? முன்ன எப்படி பார்த்தா நானும் ஒரு விஜய் ரசிகன் தான். அப்போ விஜய் ரசிகனாக தான் இருந்தேன். விஜயே பிடிக்கும். இப்போ வரைக்கும் பிடிக்காத இல்லை. நானும் அந்த காலத்தில் முதலியார் குச்சிலாம் போய் எங்கள் தேட்டர்லாம் எங்கள் ஊர் தேட்டர்லாம் சின்னதாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். முதலியார் குச்சி சட்டையில் கையில் சட்டை துணி சுற்றிலாம் போய் பாட்டில் கிழிக்க படம் பார்த்துருக்கோம். பாட்டிலோட கிழிக்க படம் பார்த்துருக்கோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் பிடிக்கலாம். மற்றபடி அது படத்தில் பிடிக்குமே தவிர இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தா அவர் பணம் இருக்கும்போது அவர் நினச்சி நிறைய பண்ணியிருக்கலாம். அவர் பணம் இருக்கும்போது இப்போ எந்த விஷயமும் பண்ண அவருக்கு மனசு வரல. அவர் எப்படியும் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த அவர்கிட்ட இருக்க அந்த வளர்ச்சிக்கு அவரோட கரியர் உச்சத்துக்கு பார்த்தா அவர் பண்ணது ரொம்ப கம்மி வச்சுக்கோங்களேன். அவர் எனக்கு தெரிஞ்சு பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது எப்படின்னு தெரியல. அவர் அப்போ பணம் இருக்கும்போது அவரால் பண்ண மனசு இல்லாத போது அவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் பண்ணுவான்ற ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னால் ஏற்றுக்க முடியல அந்த விஷயத்த. அவர் ஆட்சிக்கு வந்தால் தான் நான் பண்ணுவேன்னா, அப்போ உனக்கு பணம் இருந்தால் பண்ணலாம். இதெல்லாம் பணம் இருந்தாலே பண்ண முடியும். இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தால் தான் பண்ணுவேன்னா அப்போ உனக்கு பணம் இது பண்ணுறது விஷயம் இல்லை. ஆட்சிக்கு வரதுன்றது தான் உன்னோட விஷயமா இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நான் இந்த விஷயம் எனக்கு சரியான பாதை இல்லை அப்படின்ற தோணுது.